வெள்ளிகிரி அந்த தேவனே கங்கேதர ஐயா எந்தனையும் காக்க வேண்டும் ஓ நமச்சிவாய நமகே ஓ திருநீலகண்டாய நமகே ஓ நமச்சிவாய நமகே ஓ திருநீலகண்டாய நமகே நமோ நாராயண நமகே வெள்ளிங்கிரியிலே யார் ஒரு பக்தன் தவம் செய்கிறார் கடூரமான தவங்களை பரமனை நோக்கி தவம் செய்கிறார் பார்க்கலாம் பக்தனே சிவபெருமானே யாரப்ப நீ என்ன கோரி கடூரமான தவங்களை செய்கிறாயே யாரு வந்து விட்டாயா நான் ஒரு ஏழை பரதேசி எனக்கு வாழ வழி இல்லை சாமி எனக்கு நீங்கள் எனக்கு 4 வரம் கொடுக்க வேண்டும் வரங்கேக்கு வந்திருக்கிறார் சிவபெருமானை தேடி என்ன வர வேணும் பக்தன் சாகாத வரம் வேகாத உடல் குறையில்லாத செல்வம் எந்த ஒரு ஆண்களாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படியாப்பட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் சுவாமி அப்படியா பக்தனே அதாவது சற்று நேரத்துக்கு முன்னர் வந்திருந்தா நான் வரத்தை கொடுத்திருப்பேன் அப்படியா ஆமா இப்ப வந்திருக்கிறேன் நீ எப்படி வரத்தை கொடுப்பேன் சாமி நான் விடிகாலே ட்ரெயின் ஏறி வந்தேன் உன்னை பிடிக்கலாம்னு ஓடி ஓடி வந்தேன் அதுக்குள்ள இது முடிஞ்சிருச்சா பக்தனே பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் சக்தி பெரிதா சிவன் பெரிதா என்ற வாக்குவாதத்தில் எனக்கு கோபம் உண்டாகி பார்வதிக்கு நான் சாபம் கொடுத்துட்டேன் ஆமா எப்படி தெரியுமா என்னை பிரிந்து ஓராண்டு காலம் ஒருவரிட மலையாளத்தில் ஜக்கமானா போகணுவது மலையாள ஜக்கமானா போகணும் என்று சாபத்தை கொடுத்துட்டேன் அப்போ சொல்கிறார் சாபம் கொடுக்கிறார் எனக்கு சக்தி சிவனே சாபம் கொடுத்துட்டேன்ல சக்தி இல்லாத வரம் கொடுத்தால் சரி யாருக்கு சித்தர்கள் பத்தர்கள் தமிழ்நாடுகள் வரம் கொடுத்தால் சக்தி இல்லாத பார்வதா இல்லாத வரம் கொடுத்தால் அந்த வரம் பலிக்காது என்று சொல்லிவிட்டு மலையாளம் போய்விட்டான் அதனால எப்படி வரம் கொடுப்பேன் வரம் கொடுத்தால் பலிக்காது அதனால் என் தேவி மலையாள தேசத்தில் இருக்கின்றாள் அவளை தேடினால் மலையாளம் போ உனக்கு வழி பிறக்கும் மலையாள தேசம் போ சாமி அப்ப வந்தது வேஸ்டா நான் என்ன செய்வேன் நான் போயிட்டு வந்திருக்கலாம்ல அப்படியா ஆமா சரி சாமி நான் உடனே சென்று வரேன் சென்று வா ஐயா மலையாள தேடி வழி நடந்தா எங்க பார்த்தாலும் மலையாள தேசத்திலே பச்சை பணத்தை பிடிக்க கொண்டு உமா பாரு சக்தி பால்வடி திங்கிக் கொண்டிருக்கின்றாள் அதனால அவளை வரவழைத்து அவளிடத்திலே நான் வரத்தை வாங்கணும் சட்டி முட்டு ஒத்தண்டி திருசூலி வேதாளி பேசி அம்மா விடாரி அம்மா சண்டி முண்டி ஒத்தண்டி திருசூலி வேதாளி பேசி அம்மா விடாரி அம்மா அகிலாண்ட கோடி பிரமாடல அங்காள பரமேஸ்வரி தாயே அகிலாண்ட கோடி பிரமாடல அங்காள பரமேஸ்வரி தாயே அம்மா அவளுக்கு சாட்ட பிறந்ததம்மா அவளுக்கு சமய முறை எல்லையிலே அம்மா சாட்ட பிறந்ததம்மா அவளுக்கு சமய முறை எல்லையிலே கையை சுடுகாட்டி எல்லையிலே நீ சுட்டப்படதில்லை சத்தி கையை சுடுகாட்டி எல்லையிலே நீ சுட்டப்படதில்லை சத்தி தாயே பரமனோட வாதாடி நீ பால் பூச கேட்ட சத்தி தாயே பரமனோட வாதாடி நீ பால் பூச கேட்ட சத்தி
கோழி முட்டை கண்ணழகி அம்மா கோடாலி பல்லழகி நீ கோழி முட்டை கண்ணழகி அம்மா வாழ்த்துவது எழுது வேலை நீ வருகுடுப்பது உழுது வேலை தாயே வாழ்த்துவது எழுது வேலை வருகுடுப்பது உழுது வேலை அகில் ஆட்ட கோடி பிரமாட நாயகி அம்மா தத்தி அம்மா மலையாள தாயே நீ தத்திலே தத்திலே தாயே நீ எழுத தத்தி ஓ தத்தி தத்தி அம்மா முடிக்க நல்ல தாயே அவனுக்கு பிறந்ததமா பிறந்ததமா சமயபுரா தாயே நீ எல்லையிலே அம்மா கோடாலி தாயே நீ பல்லழகி பல்லழகி கோழி முட்டை தாயே நீ கண்ணழகி கடுமையான யாக செஞ்சிருக்கிறேன் அம்மா தாயே சத்தி என்ன தேடி நிச்சயமாக எனக்கு நீ அருள் கொடுக்க வேண்டும் அதனால இப்போது அந்த உமாபாரு சக்திக்காக நான் கடுமையான யாகம் செய்து என் சதிகளை அறுத்து வேகத்தில் போட்டு அவளை கூப்பிடுவேன் தாயே ஓ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நயங்கால பரமேஸ்வரி பத்ரகாளி தாயே வரும் அம்மா இந்த வேலையே அம்மா கோடாலி பல்லழகி நீ கோழி முட்டை கண்ணழகி தாயே நீ ஐயனோட தங்கையால அழகு முத்து மாரியம்மா ஐயனோட தங்கையாலே அழகு முத்து மாரியம்மா அம்மா இன்னார வேலையிலே என்னையும் காக்க வேண்டும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நயங்கால பரமேஸ்வரி பத்ரகாளி தாயே அம்மா என்னோட
மலையாள தேசத்துல மாண்ட பொழுந்துங்கிற சுடுகாட்டு தேசத்துல சுட்ட பொழுந்துங்கிற ஏன் ஏன் இப்படி இருக்கிற என்ன காரணம் ஏன் இப்படி ஆனே உமா பார்வதியாகப்பட்டவள் எனக்கு ஏற்பட காரணம் சந்தானபாதி சிவனோ இந்த சக்தியோ இருவருக்கும் வாக்குவாதம். சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சிவன் நானே பெரிது, சக்தி நானே பெரிது. இருவரும் மாறி மாறி வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்துல சிவபெருமா சொன்னா என்னுடைய இடாபாகத்தில் இருக்கிற ஆணவத்துல பேசுற அப்படின்னு வந்தது கோபம். உமா பார்வதியாகப்பட்டவள் என்ன செய்த? என்னதான் உன்னுடைய உடலிலே இடாபாகத்தில் எனக்கு இடம் கொடுத்திருந்தாலோ உன்னையே படைத்தவன் அப்படின்னு என்னையே படைத்தாய். கட்டிய கணவன் என்று மாறாமல் எப்பொழுது என்னால் பிறக்கப்பட்டவனே அப்படி என்று பேசனையே. இனிமேல் என்னுடைய இடாபாகத்துல உனக்கு இடம் கிடையாது. என்னுடைய இடாபாகத்தை விட்டு பிரிந்து ஓராண்டு காலம் மலையாள தேசத்துல ஜக்கா தேவியா போ. ஜக்கா தேவியா போ அப்படின்னு சாபம் கொடுத்தான். இந்த உமா பார்வதி சக்தி ஜக்கா தேவியாக இந்த மலையாள தேசத்துல இந்த சுடுகாட்டு எல்லையில நான் என்ன பண்றேன், நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு பொங்க நல்ல வருகிறது, எனக்கு வருகிறது பொலியேறி பார்த்தவன சிவபெருமாங்கிட்ட சாபத்தை வாங்கிக்கிட்டு பொங்க யாரு கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு பசி. அந்த பசிக்கு நான் பொடியேறி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு காவ யாரு கொடுப்பாங்க அப்படின்னு கரையேறி பாத்துக்கிட்டு இந்த மாசான எல்லையில இந்த மலையாள தேசத்துல கிடக்கிறேன். இருந்தாலும் ஏதோ சத்தம்
அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே, ஆயா, பராசக்தி, அம்மா, அம்மா அம்மா, அம்மா வென்று அட யாரடா எந்த ஊரே, அட எந்த ஊரே, அட எனக்கறிய சொன்ன வேணும். தள்ளாடி தடியூனி தன்னாசி போல வந்திருக்கிறிய யாரு நீ, எந்த ஊரு, ஊர் என்ன, பேர் என்ன, இங்க வர காரணம் என்ன? தாயே, அம்மா, ஆயா, நான் ஒரு ஏழை பரதேசி, எனக்கு வாழ வழி இல்லை தாயே, எனக்கு 27 பிள்ளைகள் அம்மா. அதனால உன்கிட்ட வந்து 4 வரத்தை வாங்கி அதை வச்சு பொழைச்சிக்கலாம்னு வந்தேம்மா. பைத்தியக்காரா, பைத்தியக்காரா, நானே வாழ்றதுக்கு வழி இல்லாததான் இந்த மலையாள தேசத்துல ஜக்கா தேவியா நான் பணத்தை தின்னுக்கிட்டு சுடுகாட்டுலயும் காட்டுலயும் மேட்லயும் நானே தெரியுறேன். உனக்கு வாழ்றதுக்கு வழி கூட நான் என்னடா வரம் கொடுக்கட்டும்? எனக்கா தாயே, ஏப்பா 4 வரம் எடுக்க வேண்டும். 4 வரமா? சாகாத வரம், வேகாத உடல், குறையில்லாத செல்வம், எந்த ஒரு ஆண்கள் கையில் அழிவரா வரத்தை கொடுத்தால் போதும் அம்மா. அதை வச்சு நான் பொழைச்சிக்குவாம்மா. அப்பா தடம் தெரியாத தடுமாறி இங்க வந்திருக்கிற. வரம் கொடுக்கறது ஏன் வேலை கிடையாது, வரம் கொடுக்கறது அந்த ஈஸ்வரன் சிவனோட வேலை. போய் அவங்கிட்ட வரத்தை வாங்கிக்க. வரம் நான் கொடுக்க முடியாது, என்கிட்ட வரம் இல்ல. நல்லா இருக்குது தாயே, நல்லா இருக்குது தாயே. நான் அங்கதான் ஃபர்ஸ்ட் போனேன். இங்க போன உடனே அவரு சொல்லிட்டாரு, என்னன்னு? எனக்கு என் மனைவிக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அவளுக்கு நான் சாபத்தை கொடுத்து விட்டேன். என்னைக்கு கணவர் என்று என்னை பாராமல் எதிர்த்து நீ பேசினாயோ, இன்று என்னுடைய இருந்த பாகத்தில் பிரிந்து மலையாள தேசத்தில் சென்று பச்சை பழத்தை பிடுங்கி தின்பாய் என்று சாபத்தை கொடுத்து விட்டாராம். அங்க போனால் உனக்கு வரம் கிடைக்கும் என்று சொன்னார். சரி, அதனால தேடி வந்த அம்மா பொழைச்சுக்குவேன். சரி, அந்த சிவபெருமான் கிட்ட வரம் கேட்க போயிருக்கிற. அந்த சிவபெருமான் சக்தி உமையவள் இல்லாத என்னால வரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானா? அப்போ இந்த உலகத்துல யாரு பெருசு? உலகத்துல அது உங்களுக்குள்ளதான் தெரியும், எனக்கு என்ன தெரியும்? அப்ப சிவன் பெருசா சக்தி பெருசா? எனக்கு இப்போ நீங்க தான் பெருசு, நான் தானே பெருசு. அப்புறம் எதுக்கு போனேன்? நான் தானே பெருசு, சக்தி உமையும் நான் தானே பெரிது. சரி, இருந்தாலும் நீ கேட்டபடி 4 வரத்தையும் தரேன். அப்படி குடுக்கறதா இருந்தா இந்த உலக 56 தேசமும் உமா பார்வதி சக்தியே பெரிதுன்னு பரசாக்கு. அப்படியா? ஆமா, அப்படி சொன்னா கொடுத்துருவியா? உடனே கொடுத்துருவேன், அடிக்க மாட்டேன். உலக 56 தேசமும் உமா பார்வதி சக்தியே பெரிதுன்னு சொல்லணும். உலக 56 தேசத்திலே இந்த உமா பார்வதி சக்தி தான் முதல் கடவுள் பெரிது. சரியா? உலக 56 தேசத்திலே இந்த உமா சக்தி தான் பெரிய கடவுள். அப்பா இதோ நீ கேட்டபடி அனைத்து வரத்தையும் தரு. உலகமெல்லாம் நானே பெரிதுன்னு சொல்லணும். இதோ சுக்குமாந்தடி, இது என்னது? சுக்குமாந்தடி. இது எனக்கு கொடுத்துட்டியா? இது என்ன பண்றோம்னு? இது என்ன பண்றோம்? என்ன பண்ண தெரியுமா?
யாரையுமே வானா வரும் போனா போவோம் உலகத்தையே சுத்த வைக்க சுத்தனா சுத்த உட்காரு நீ சொல்றதை செய்ய வைக்கிறது இந்த சுக்குமாந்தன் அப்பா சரி வீர சாட்டை சாட்டை அடங்காதது அனைத்தையும் அடக்க வைக்கிற சாட்டை இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அடக்கி வைக்கிறேன் இது பஞ்சாசர பெட்டி இது பஞ்சாசர உலகில் உள்ள அனைத்தையுமே இந்த பெட்டிக்குள்ளார் அடக்கம் அடக்கிக்கலாம் அடே அப்பா சரி இத கொடுத்தாச்சு சரி சென்று வா நான் பசிக்கிறது குழந்தைங்க போக வேண்டும் தாயே நல்லா இருக்குது நாயம் சாகாத வர வேகாத உடல் குறையில்லாத செல்வம் எந்த ஒரு ஆண்களுக்கு அழிவில்லாத வரத்தை கொடுக்கணும் கொடு இது இருந்தாவே எல்லாமே உனக்கு தண்டனை அப்ப சாவில்லாத வரம் கேக்குற உலகில ஒரு மனிதன் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்குது சாகாத வரம் கொடுக்க முடியாது வேற என்ன வர வேணும் அதனால இந்த உலகத்துல என்ன யாராலும் அழிக்க முடியாத வரத்தை கொடு அப்ப யாராலேயே அழிக்க முடியாத வரம் கொடுக்க முடியாது உன்னுடைய உயிர் போவதாக இருந்தால் அரணா கயிறு கட்டிய ஆண்கள் யாருமே உன்னை அழிக்க முடியாது அப்படி கொடு வரத்தை அப்படி அப்படி அப்படியே சொல்லி கொடு ஆகட்டும் அப்படி ஆகட்டும் இதோ வரம் வாங்கிக்கொள் கொடுத்துட்ட சரி தாயே எல்லா வரமும் எனக்கு கொடுத்தாச்சு இது என்ன சொன்ன சுக்குமாந்தடி ஆமா இது என்ன பண்ணும் வானா வரும் போனா போவும் உட்காருனா உட்காரு சுத்தனா சுத்த உலகத்தையே சுத்த வைக்க அதனால நான் என்ன பண்ற தெரியுமா தீட்டுல மருத்துவத்திலேயே நான் பதத்தை பார்க்கணும் நீ கொடுத்த வரம் பழிக்குதா இல்லையா நான் பருத்தத்தை பட்டி பார்க்கணும் என்னையே பரிசோதிக்க என் மேல சந்தேகப்படுறீங்க உனக்கு எல்லாம் நான் கொடுத்துட்டேன் அது கொடுத்தாலும் சரி அதனால நீ வந்து தீட்டு மதத்திலே நான் பார்த்த பார்க்கணும் இது பழிக்குதா இல்லையா பார்க்கணும் ஓ சக்கமா மலையாள சுத்தி உட்காருங்களா எதிரி மேல உட்காரு எதிரி உட்காரு பொறுமையாரு எந்திரி உலகத்தில் யாரு கடவுள் நானே கடவுள் பாண்டவர் ஆயிடுச்சு உலகத்தில் கடவுள் யாரு நான் தான் கடவுள் அது அன்னைக்கு இன்னைக்கு கடவுள் நான் தாண்டி கடவுள் என் பேரு கார்கோடாச்சுறேன் உனக்கு அடிமையப்பா அடிமையா அடிமையா நீ இத கொண்டா ஐயோ இது இல்லாத நான் இருக்க மாட்டேன் உலகத்தில் கடவுள் யாரு நீதான் நீயா நீயா நானா நீயா யாரு நீயா கடவுள் நீயா கடவுள் கடவுள் யாரு நீங்கள் கடவுள் யாரு கடவுள் யாரு கடவுள் போரின் தாங்களே கடவுள் அடிக்கிறதுனால உனக்கு பெருமையா ஓரி ஓரி நான் இப்ப எங்க போனோம் சத்தீஸ்வரன் படிச்சுட்டேன் இப்ப அந்த உலகத்தை படைக்கிறான் பிரம்மதேவன் அவனை தேடி ஒவ்வொரு அடி இடி போல கொடுக்க போறேன் சிவபெருமான சிறப்பிடிக்கலான்னு சொன்னா அங்கப்பா அடி தப்பிக்கலான்னு பாக்குறியா உன்னை பாத்துட்டு தான் போவேன் சரி வந்த நோக்கம் என்ன உலகத்தில் கடவுள் யாரு அடியேன் சிவபெருமான் அது அன்னைக்கு அண்டம நானே அகிலம நானே மரம நானே செடி நானே கொடி நாயே அண்ட ரெண்டு மூணமல்ல என் பேரை கட்டா கிடி நடுக்கும் இந்த கார்கா சூடனுடைய திருமணி பாதத்தை பணிந்தால் உனக்கு வரும் முடியாது ஒருபோது முடியாது முடியாது உலகத்துக்கே படையில கூட வறுமையை சொன்னான் முடியாதா முடியாது முடியாது முடியாது
நானே தான். அட்டென்ஷன் போட அட்டென்ஷன் சல்யூட் அடி அடி சல்யூட் அடி பகவான் முடியாது. கடவுள் நாளே அடி சல்யூட் அட்டென்ஷன் சிவபெருமான் சிவபெருமான் இருந்தாலும் எனக்கு சல்யூட் போடு அட்டென்ஷன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஓடு 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 சத்தியலோகம் வந்திருக்கிறேன். அவன் வந்த உடனே எவன் பாதத்தை பணிந்தால் அவனுக்கு வரும், இல்லை என்றால் அவனை அடித்து சித்திரவதை செய்து சிறப்பிடிப்பேன். நீ யார்? என் பெயரோ கார்கோடாச்சுரன். பிரம்மா. என் பேர் பிரம்மதேவன். அப்படியா? ஆமா. உலகத்தில் கடவுள் யார் தெரியுமா? நாங்க தான். அது அன்னைக்கு சரி பக்கத்திலே நில்லு, எனக்கு பயமா இருக்கு. உலகத்தில் கடவுள் யாரு? நாங்க தான். இப்படி வா, அப்படி போன அடி இப்படி வா. உலகத்தில் கடவுள் யாரு? என் தேவி. நாங்க தட கடவுள். மத்திய பாதபடியோட ஆயா பிரமதேவா. அடிக்காத முன்னே முகத்துல மேச வச்ச ஆம்பளையா இருந்தா என் நீட்டே 10 அடியை முறுத்துறாடா பாக்கலாம். உலகத்தில் கடவுள் யாருடி? எங்க வீட்டுக்காரன் கடவுள். நீதான் பகவான், நீதான் கடவுள். எந்திரி மேல எந்திரி. அடேயப்பா எந்திரி. அதனால சண்டை டூபானி, அதனால என் பாதத்தை படிக்கிறாயா இல்லையா? உங்கள் பாதம் பணிந்து விட்டேன். புரியாது? பணிந்து விட்டேன். ஓடா ஓடா ஓடுகிறேன் இப்ப பிரம்மதேவனை சிறப்பிடிச்சிட்டேன், சிவனை படிச்சுட்டேன். என்ன இருப்பது? என் தம்பியை கொண்டானே யாரு? அந்த மாயக்கண்ணை. அந்த கண்ணனை வெட்டி இன்னைக்கு காக்காய்க்கு இறைக்கு போறேன். அதனால இன்னைக்கு கண்ணனா இல்ல நானா, இல்ல அந்த ஆண்டனியா இல்ல அந்த பாட்சாவா? அந்த கண்ணனா இல்ல நானா? போறடா போறடா. அடித்து துரத்தி விட்டான். சத்தியலோகத்தை விட்டு அபயம் என்று வந்திருக்கிறேன். உனக்கும் இந்த கதியா? அப்படி என்றால் என் தந்தையாரை மகாவிஷ்ணு மைத்துனன் கண்ணை அழைக்கலாம். மைத்துனாபயம் கண்ணாபயம்